இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான். ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்ட்லாம். எங்க அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்க அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளா இருந்தும் நான்லாம் முதல் படத்திலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பை பெற முடியல. தங்கர் கூட அழகிலாம் வேலை செஞ்சிட்டாரு. ஆனா முதல் படத்திலே தம்பி சிவபிரகாசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு. எங்க அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியா இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வுல நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை வச்சோம். நீ என்ன வேணாலும் கேளுங்க, தந்துருவார். அப்ப இங்க கிராமத்துல இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்க வேணா பாருங்க, உலகத்துல இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தவான், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்க ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க, தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்திர போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறீங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கி இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்ச நேரம் அடி ராக்கம்மா கைய தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதுல வந்து தேவாரத்துல இருந்து ஒரு இதை போடுவாரு, கும்பிட்ட குரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு. திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒண்ணு போகும், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சாங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்துல நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால தான் முடியும். இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான். ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்ட்லாம். எங்க அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையா படம் எடு, நீ ஏதாவது எடு, எல்லாத்துக்கும் இசை கொடு. இது ஒண்ணு வேணா, நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்துல பாரு கொண்டு வாங்கி இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கிருந்து ஓடுவான். ஒரு சின்ன பையன் ஓடும்போது, தூத்துக்குடியில இருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார், அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல, வெறும் புல்லாங்குழல் தாரதாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும், பொழுது விடியும் மும்பையில படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்ல வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாய்டா. இல்லப்பா, மறக்கிறதுக்கா பாக்குறது. இது ஒரு இசையே இல்ல. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டிருப்பாப்ல, நல்ல தாளம், தபேலாலாம் வாய்ச்சி போவாப்ல. இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்க அண்ணன் செத்துருவாப்ல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே
அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. பட் தென்பாண்டி சீமையிலே டங் முரசு அதிருது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.